இதெல்லாம் பெரிய கஷ்டம் இல்லை. மறுமையில் ஒருவன் வருவான், மலை போல நன்மைகளை குவித்துக் கொண்டு வருவான், சந்தோஷமா வருவான். அந்த நேரத்தில் பலவர் டிமாண்ட் வைப்பான், யாரெல்லாம் இந்த படுபாவி என்னை பத்தி கோல் சொன்னான், புறம் பேசினான், பொய் சொன்னான், அபானம் சுமத்தினான், என்ன அக்கிரமம் பண்ணா, என் குடும்பத்தை கெடுத்த படுபாவி யாரெல்லாம் இருக்கா. ஒரு காலத்துல புறம் போய் பேசினா கூட ஒரு ஊருக்குள்ளதான் சுத்தும், ஊருக்குள்ளே நிற்கும். மிஞ்சி போனா ஒரு ஊர், அதுக்கு மேல எல்லாம் போவாது. இன்னைக்கு அப்படியா? கையில இருக்கிறது பெரிய இப்ளீஸ்ல இருக்கு, தட்டினா போதுமே ஷைத்தான் உள்ள இறங்கி அப்படியே போய் மொபைலே ஏறிடுவான். அப்படி போல் இருக்கு. மொபைல்ல உள்ள ஒரு பாவத்தை குற்றத்தை அடிச்சு விட்டா கோடிக்கணக்கான பேருக்காக போகுது. ஒரு ஆள்கிட்ட நான் போன் பண்றேன், அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் சலாம்ங்கிறேன், என் போன் அவன் ரெக்கார்டு பண்ணலாமா? நீ யார என் போனை ரெக்கார்டு பண்றதுக்கு என்கிட்ட கேட்கணும். என்கிட்ட பேசுறேன்னா எங்க உங்க பேச்ச ரெக்கார்டு பண்ணிக்கலாமா கேட்கணும். இவ்வளவு ரெக்கார்டு பண்ணிக்கிறது, அதுல 4 ரகசியம் ஏதாவது சொல்லியிருப்பான், அத வாய் உளறி ஏதோ தப்பாவே செய்த புல்லா ஊர்ல பரகடிச்சு. என்ன மனசுனாரி நீ ரெக்கார்டு பண்ற என் பேச்ச? என் வீட்டுக்குள்ள நுழையண்டா என்கிட்ட அனுமதி கேட்கணும், என் போனுக்குள்ள நுழையன்னா அனுமதி கேட்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் அனுமதி, வலைக்கும் சலாம் அனுமதி. அதுக்கடுத்து என்ன, நான் இதை ரெக்கார்டு பண்ணலாமா அனுமதி. நீ இல்ல நீ ஏன் ரெக்கார்டு பண்ற? என் பேச்ச நீ ரெக்கார்டு பண்ண, நீ ஒரு கோல் சொல்லக்கூடிய படுபாய் பொய்யன் ஷைத்தானுடைய உருவம். நீ வேற என்ன